வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய பெயர் கரண். எனக்கு இப்போது 22 வயசாகிறது. நான் ஒரு சிறிய கிராமத்தை சேர்ந்தவன். பொறியியல் கல்லூரியில் அனுமதி கிடைத்ததால் முதல் முறையாக சென்னை நகரத்திற்கு வந்தேன். ரயில் நிலையத்தில் இறங்கிய போது வேறு உலகத்திற்குள் வந்தது போல உணர்ந்தேன். மக்கள் கூட்டம், வாகனங்கள், வேகமான வாழ்க்கை என எல்லோருமே புதிதாக இருந்தது. விடுதியை பார்த்தபோது கோழிகள் அடைக்கப்பட்ட குண்டு போல் உணர்ந்தேன். ஒரு அறையில் 4 படுக்கைகள். நான் தனியாக ஒரு வீட்டை தேர்வு செய்ய முடிவெடுத்தேன். நிறைய தேடிய பிறகு ஒரு பழைய 2 மாடி வீடு கிடைத்தது. கீழே 2 அறைகள், ஒரு சிறிய சமையலறை, ஒரு குளியலறை. மேலே உரிமையாளரும் அவரது மனைவியும் வசித்தனர். வாடகை குறைவாகத்தான் இருந்தது. உரிமையாளர், மகனே, நாங்கள் மேலே இருக்கிறோம், உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது என்று சொன்னார். முதல் முறையாக வீட்டு வாடகை கொடுக்க மேலே சென்றபோது கதவை திறந்தது வீட்டின் உரிமையாளர் மனைவி. அவருடைய பெயர் சிவானிதான். நான் அவளை பார்த்து கொண்டே நின்றுவிட்டேன். சிவானி சிகப்பு நிற ரோஜா பூ போட்ட சேலை அணிந்திருந்தாள். நெற்றியில் சிகப்பு நிற வட்ட பொட்டு வைத்திருந்ததால் ஒரு மகாலட்சுமி போல் இருந்தாள். அவ்வளவு அழகாக இருந்தாள். அவள் அழகில் முழு வானமே அவற்றுக்குள் அடங்கிவிட்டது போல தோன்றியது. முகத்தில் லேசான புன்னகை. வீட்டு உரிமையாளர் 45 முதல் 50 வயதுடைய ஆண்டியாக இருப்பாள் என்று நான் நினைத்தேன். ஆனால் எதிரில் நின்றிருந்தவள் ஒரு சினிமா நடிகை போல் இருந்தாள். 30 வயது, ஒருவேளை 35 வயதுக்குள் இருக்கலாம். நான் தடுமாற்றத்துடன், வணக்கம், நான் கீழே வசிக்க வந்திருக்கிறேன், வாடகை கொடுக்க வந்தேன் என்றேன். சிவானியும் சிரித்துக்கொண்டே, அப்படியா, உள்ளே வாருங்கள் என்றாள். நான் சிறிது நேரம் தயங்கினேன். அவள் சீக்கிரம் வெட்கப்பட வேண்டாம், உள்ளே வாருங்கள் என்றாள். நான் அவள் வீட்டிற்குள் சென்றேன். அவள், என் பெயர் சிவானி, உங்கள் பெயர் என்ன என்று கேட்டாள். நானும் என் பெயர் கரண் என்றேன். சிவானி சிரித்துக்கொண்டே, சிறிது நேரம் உட்காருங்கள், நான் டீ போட்டு வருகிறேன் என்றாள். நான், டீ எதுவும் வேண்டாம், உங்கள் வாடகை பணத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் என்றேன். அதற்கு சிவானி, வாடகை அப்புறம் கொடுங்க, முதல்ல டீ குடிங்க என்றாள். நான் வீட்டை சுற்றி பார்த்தேன். வீடு மிகவும் சுத்தமாக இருந்தது. சுவரில் பெரிய திருமண புகைப்படங்கள் இருந்தன. அதில் ராஜேஷ் ஆங்கிள் கோட் போட்டு இருந்தார். சிவானி சிகப்பு நிற சேலையில் மிகவும் அழகாக இருந்தாள். இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக தெரிந்தனர். ஆனால் இப்போது ஆங்கிள் இரவு பகலாக குடித்துவிட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். சிவானி டீ கொண்டு வந்து கொடுத்தாள். டீயில் ஏலைக்காய் வாசனை தெரிந்தது. சிவானி கேட்டாள், நீ கிராமத்திலிருந்து வந்திருக்கிறாய் அல்லவா, முகத்தை பார்த்தாலே தெரிகிறது என்றான். நானும், ஆம், முதல் முறையாக நகரத்திற்கு வந்திருக்கிறேன் என்றேன். சிவானி சிரித்துக்கொண்டே, பரவாயில்லை, நான் உன்னை அம்மா மாதிரி கவனிச்சுக்கிறேன், ஏதாவது தேவைப்பட்டா மேலே என் வீட்டுக்கு வா, கதவு எப்போதுமே திறந்திருக்கும் என்றான். முதல் வாரம் முழுவதும் நான் வணக்கம் சொல்வதோடு நின்று கொண்டேன். காலையில் எழுந்தால் சிவானியின் சத்தம் கேட்கும். பாத்திரங்கள் துடைப்பது, அப்புறம் பழைய பக்தி பாடல்கள் கேட்கும். சில சமயம் நான் வாசலில் நின்று கேட்டுக்கொண்டிருப்பேன். பிறகு ஒரு நாள் காலை 6 மணிக்கு நான் குளிக்கச் சென்றேன். மோட்டாரை ஆன் செய்தேன். ஆனால் சத்தமே கேட்கவில்லை. ஒரு துளி கூட தண்ணீர் வரவில்லை. நான் குளியல் அறையிலிருந்து வெளியே வந்தேன். தாழ்வாரத்தில் சிவானி துணி துவைத்துக் கொண்டிருந்தனர். சிவானி என்னை பார்த்து, எனக்காரன், ஏன் இப்படி நிக்கிற என்றாள். நானும் தண்ணீர் வரவில்லை என்றேன். சிவானி சிரித்துக்கொண்டே, அடடா, மோட்டார் சூட் ஜாப்ல இருக்கு, நான் தான் ராத்திரி ஆஃப் பண்ணேன், ரொம்ப சத்தம் போடும், நான் ஆன் பண்றேன் என்றாள். அவள் எழுந்தாள். நான் என் பார்வையை தாழ்த்திக் கொண்டேன். அவள் மோட்டார் அறைக்குள் சென்று சுவிட்சை ஆன் செய்தாள். சிவானி திரும்பி பார்த்து, சரி, இப்ப போய் குளி, அப்புறம் குளிக்கும்போது பாட்டு பாடாதே, நான் கேட்டுடுவேன் என்றாள். பிறகு மெதுவாக பேச்சுக்கள் அதிகரித்தன. காலையில் அவள் எனக்காக டிபன் அனுப்பி வைப்பாள். சில சமயம் சப்பாத்தி, சாதம், சில சமயம் உப்புமா. நான் சாப்பாடு வேண்டாம் என்று மறுத்தால், சின்ன பையன், அதுவும் தனியாக இருக்கிறாய், தினமும் வெளியில சாப்பிட்டா உடம்பு சரியில்லாமல் போயிடும் என்பாள். ஒரு நாள் மாலை நான் படித்துக் கொண்டிருக்கும் போது கதவு திறந்திருந்தது. சிவானி உள்ளே வந்தாள். கையில் ஜில்லென்று தயிர் கிளாஸ் சிவானி கொடுத்தாள். இதை எடுத்து குடி, நானே உனக்காக தயிர் போட்டேன், நிறைய ஆடை இருக்கு என்றாள். நான் கிளாஸை வாங்கிய போது எங்கள் கைகள் தொட்டு கொண்டன. சிவானி என்னிடம், படிப்பு எப்படி போகுது என்று கேட்டாள். நானும், சரியா போகுது, ஆனால் ஒன்னும் புரியல என்றேன். சிவானி என் அருகில் அமர்ந்து புத்தகத்தை காட்டு, என்ன பிரச்சனை என்று நான் பார்க்கிறேன், நானும் பிகாம் படிச்சிருக்கேன், ஆனாலும் கொஞ்சம் உனக்கு புரிய வைப்பேன் என்றாள். அவள் என் பக்கத்தில் அமர்ந்து கொண்டாள். நான் புத்தகத்தை விளக்க முயன்றேன். ஆனால் என் மனம் வேறு எங்கோ இருந்தது. சிவானி திடீரென்று, நீ ரொம்ப நல்ல பையன் கரண், இந்த காலத்து பசங்க இப்படி இருக்க மாட்டாங்க என்றாள். நானும், நீங்களும் ரொம்ப நல்லவங்க என்றேன். சிவானி என் கண்களை பார்த்து, உண்மையாகவா என்று கேட்டாள். நானும், ஆமாம், நீங்க ரொம்ப அழகாயிருக்கீங்க என்றேன். சிவானி அமைதியானவள். பிறகு மெதுவாக, இப்படி பேசாதே, என் மனசு தடுமாறுது என்றாள். பிறகு அவள் எழுந்து சென்று விட்டாள்.
போகும்போது ராத்திரி சாப்பாட்டுக்கு நான் உனக்கு தனியா பன்னீர் செஞ்சு வச்சிருக்கிறேன். அதிலிருந்து எங்கள் உரையாடலின் ஒருவித அன்பு அதிகமாக கலந்தது. அவள் என்னை பார்க்கும்போதெல்லாம் அவள் கண்கள் பேசும். நானும் அவள் பார்வையை திருட ஆரம்பித்தேன். ஆனால் என் இதயம் வேகமாக துடிக்கும். பிறகு ஒரு நாள் மதியம் வெயில் அதிகமாக இருந்தது. நான் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தேன். கதவு திறந்திருந்தது. திடீரென்று சிவானி உள்ளே வந்துவிட்டாள். என் பக்கத்தில் அமர்ந்தாள். சிவானி மெதுவாக தூங்கிக்கிட்டு இருக்கியா என்று கேட்டாள். நான் திடுக்கிட்டு எழுந்தேன். இல்ல இல்ல என்று சொன்னேன். சிவானி மேல யாரும் இல்ல. உன்னோட ஆங்கிள் வெளிய போயிருக்காரு. எனக்கு தூக்கம் வரல பேசணும் போல இருந்துச்சு என்றாள். அவள் என் பக்கத்தில் அமர்ந்தாள். சிவானி என்னிடம் பேச ஆரம்பித்தாள். உனக்கு தெரியுமா? நான் முன்னாடி ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். காலேஜ்ல எல்லோரும் என் பின்னாடி சுத்துனாங்க. ராஜேஷும் இருந்தாரு. ஆனா கல்யாணத்துக்கு பிறகு எல்லாம் மாறிடுச்சு. இப்போ அவனுக்கு நான் ஒரு பாரம் அவ்வளவுதான் என்றாள். நானும் சொன்னேன். ஆங்கில் உங்களுக்கு தகுதியானவர் இல்லை என்றேன். சிவானி என்னை பார்த்தாள். அவளது கண்கள் கலங்கியிருந்தன. பிறகு நீ ரொம்ப நல்லவன் கரண். என் கூட யாரும் இப்படி பேசினது இல்லை என்றால் அவளும் அழ ஆரம்பித்தாள். பிறகு அழுது கொண்டே கரண், உனக்கு தெரியுமா? உன்னோட ஆங்கிள் என்னை குடித்து விட்டு வந்து ரொம்ப அடிப்பாரு. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் சொல்றத கேட்க யாரும் இல்ல. என்னை புரிஞ்சுக்க யாரும் இல்லை. எனக்கு உன்னதான் பிடிச்சிருக்கு. அதனால தான் உன்கிட்ட இதெல்லாம் சொல்றேன் என்று அவள் அழுது கொண்டே இருந்தாள். நானும் அவளை அப்படியே பார்த்து கொண்டிருந்தேன். நான் அவளிடம் ஆண்டி அழாதீங்க. நான் உங்க கூட இருக்கேன் என்றேன். அப்போது வெளியே யாரோ ஹார் அடித்த சத்தம் கேட்டது. சிவானி திடுக்கிட்டு எழுந்தாள். சிவானி நான் போயிட்டு வரேன். யாரோ வந்திருக்காங்க போல என்றால் அன்றிலிருந்து எங்கள் இருவருக்கும் இடையே ஒரு விதமான பதற்றம் நிலவியது. கண்கள் சந்திக்கும் போது வெட்கம் வந்தது. ஆனால் உரையாடல்கள் மேலும் ஆழமாகின. அதன் பிறகு இரவு சுமார் 12 மணிக்கு கதவு தட்டப்பட்டது. நானும் திறந்து பார்த்தபோது சிவானி நின்று கொண்டிருந்தாள். கண்கள் சிவந்து சிவானி அழுது கொண்டே, கரண் என்னால தாங்க முடியல. மேல பெரிய சண்டை நடந்தது. அவர் என்னை அடிச்சிட்டாரு என்றாள். நான் அவளை உள்ளே வரச் சொன்னேன். அவள் உள்ளே வந்து நாற்காலியில் அமர்ந்து அழ ஆரம்பித்தாள். நான் அவள் அருகில் அமர்ந்தேன். அவள் கையை பிடித்து சமாதானம் சொல்லி அமைதியாக இருக்கும்படி சொன்னேன். நானும் அழாதீங்க. நான் இருக்கேன்ல என்றேன். சிவானி என்னை பார்த்து, நீ இருக்கிறதுனால தான் நான் உயிரோட இருக்கேன். கரண் இல்லனா நான் எப்போதோ செத்திருப்பேன் என்றாள். சிவானியின் கண்கள் சிவந்திருந்தன. கன்னத்தில் காயங்கள் தெளிவாக தெரிந்தன. அவள் ஆடை கிழிந்திருந்தது. அவள் அழுது கொண்டே நடுங்கினாள். நான் மெதுவாக அவளது கையை பிடித்தேன். சிவானி இனிமே இதெல்லாம் நடக்காது, நான் நடக்கவும் விடமாட்டேன் என்றேன். அவள் என்னை பார்த்தாள். கண்ணீருக்கு மத்தியில் அவளது கண்களில் ஒரு விதமான பயமும் அதனுடன் ஒரு நம்பிக்கையும் இருந்தது. கரண் எனக்கு பயமா இருக்கு. நான் ஏதாவது சொன்னா அவர் என்ன கொன்னுடுவாரு. கடந்த 5 வருஷமா இதுதான் நடக்குது. நான் யாருகிட்டயும் சொன்னது இல்ல. என் பெற்றோர்களும் சொந்தக்காரங்களும் எல்லாத்தையும் பொறுத்துக்கங்கன்னு சொல்றாங்க. குடும்பம் பிரிஞ்சிடும்னு சொல்றாங்க. நான் அவளது கையை இன்னும் உறுதியாக பிடித்த பிறகு, அவர் இனிமேல் உன்னை தொடக்கூட முடியாது. நான் சத்தியம் பண்றேன் என்றேன். அன்றிரவு அவள் என்னுடைய அறையிலேயே தூங்கினாள். என் படுக்கையை அவளுக்கு கொடுத்துவிட்டு நான் தரையில் ஒரு ஓரத்தில் படுத்துக்கொண்டேன். தூங்கிக் கொண்டிருக்கும் போதே அவள் திரும்ப திரும்ப கரண் எங்கேயும் போயிடாத என்று முணுமுணுத்தாள். காலையில் நான் எழுந்தபோது அவள் சமையலறையில் நின்றிருந்தாள். எனக்காக தேநீர் போட்டுக் கொண்டிருந்தாள். கண்கள் இன்னும் வீங்கியிருந்தன. ஆனால் முகத்தில் லேசான புன்னகை இருந்தது. நீ தூங்கிக்கிட்டு இருந்த அதனால தான் டீ போடலாம்னு நினைச்சேன் என்றாள். நான் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு போகாதீங்க. அவர் வீட்ல இருக்கிற வரைக்கும் நீங்க இங்கேயே இருங்க என்றேன். அவள் அமைதியாக இருந்தாள். பிறகு மெதுவாக சரி என்றாள். அதன் பிறகு ஒரு வாரம் கடந்தது. அதை நான் இன்றும் நினைத்தால் என் உடல் சிலிர்க்கும். அடுத்த நாள் நான் கல்லூரியிலிருந்து திரும்பிய போது சிவானி வீட்டின் கதவு திறந்திருந்தது. உள்ளே இருந்து அலறல் சத்தங்கள் வந்தன. நான் ஓடிச் சென்று மாடிக்கு போனேன். ராஜேஷ் அங்கிள் சிவானியின் முடியை பிடித்து இழுத்து தரதரவென இழுத்துக் கொண்டிருந்தார். அவளது தலை சுவற்றில் மோதி இருந்தது. இரத்தம் கசிந்தது நாரப்பயலை. ராத்திரி எங்கே இருந்த நீ என்று கேட்டார். சிவானி அழுது கொண்டே கீழே கரண் வீட்டில் என்றான். அவ்வளவுதான். ராஜேஷ் அங்கிள் மேலும் ஒரு அறை விட்டார். நான் இடையில் குதித்து அவரது கையை பிடித்துக் கொண்டேன். போதும் அங்கிள் நிறைய அடித்து விட்டீர்கள், நிறுத்துங்கள் என்றேன். அவர் என்னை கோபமாக பார்த்து, நீ இடையில வராதே, இல்லனா உன்னையும் அடிப்பேன் என்றார். நான் சிவானியை பின்னால் இழுத்து கீழே போவோம் வா என்றேன். அவள் அவள் என் கூட வந்தாள். அன்றிரவு அவள் மீண்டும் என் அறையிலேயே தூங்கினாள். நான் அவளது தலையில் அடிபட்ட இடத்தில் மருந்து பூசினேன். அவள் என்னிடம் கரண் என்னால இனிமேல் இந்த அடியெல்லாம் தாங்க முடியாது என்றாள். நானும் கவலைப்படாதே, எல்லாம் சரியாகிவிடும் என்றேன். அதற்கு அடுத்த நாள் நான் என் நண்பர்களுடன் வெளியே சென்றிருந்தேன். திரும்பி வந்தபோது இரவு 1 மணி ஆகிவிட்டது. சிவானி வீட்டு கதவு திறந்திருந்தது. நான் உள்ளே சென்று பார்த்தபோது அதிர்ச்சியடைந்தேன். உள்ளே சிவானி தரையில் அடிபட்டு கடந்தாள். வாயில் அடிபட்டு வெடித்திருந்தன.
கண்ணுக்கு கீழே சிகப்பு நிற காயம் இருந்தது. ராஜேஷ் அங்கிள் குடித்துவிட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். நான் அவளை தூக்கினேன். அவளால் எழுந்து நடக்க முடியவில்லை. அவள் அழுது கொண்டே, இன்னைக்கு அவர் நீ என் கூட தூங்குறேன்னு சொல்லித்தான் என்னை அடிச்சாரு என்றாள். நான் அவளை என் வீட்டில் படுக்க வைத்துவிட்டு நான் இரவு முழுவதும் விழித்திருந்து அவள் அருகில் உட்கார்ந்திருந்தேன். காலையில் அவள் என்னிடம், கரண், இப்போ ஒண்ணு நான் சாகணும், இல்லன்னா அவர் சாகணும் என்று சொல்லிவிட்டு அவள் வீட்டிற்கு சென்றாள். இந்த முறை நான் வீட்டில்தான் இருந்தேன். சிறிது நேரத்தில் மேலே இருந்து கடுமையான சத்தம் கேட்டது. நான் பதறி போய் ஓடினேன். ராஜேஷ் ஆங்கிள் சிவானியின் கழுத்தை நிறுத்திக் கொண்டிருந்தார். அவள் திணறிக் கொண்டிருந்தாள். நான் அவரை பிடித்து சுவரில் தள்ளினேன். அவர் கீழே விழுந்தார். நான் சிவானியை வெளியே இழுத்து என் வீட்டுக்கு அழைத்து வந்தேன். அன்று இரவு அவள் என் வீட்டில் பாதுகாப்பாக தூங்கினாள். காலையில் அவள் கரண் பொறுத்தது போதும், இப்போது என்னை காப்பாத்து என்றான். அதன் பிறகு நான் எதுவும் யோசிக்காமல் அடுத்த நாள் காவல் நிலையத்திற்கு சென்றேன். போலீசாரிடம் நான் எல்லாவற்றையும் சொன்னேன். சிவானியை அடித்ததற்கான காயங்கள், 5 வருட சித்திரவதை அனைத்தையும் சொன்னேன். காவலர்கள் முதலில் தயங்கினார்கள். ஆனால் நான் சிவானியை அழைத்து அவள்தானே புகார் எழுதியபோது அவர்கள் வழக்கு பதிவு செய்தனர். மாலையில் காவலர்கள் வீட்டிற்கு வந்தனர். ராஜேஷ் அங்கிள் குடித்துவிட்டு சுயநினைவென்று இருந்தார். காவலர்கள் அவரை தூக்கினர். அவர் கத்திக் கொண்டிருந்தார். என்னை விடுங்கள், இவன் என் பொண்டாட்டி, நான் என்ன வேணாலும் செய்வேன் என்றார். காவல் ஆய்வாளர் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது, ஸ்டேஷனுக்கு போகலாம் என்றார். இதையெல்லாம் சிவானி ஜன்னல் வழியாக பார்த்துக் கொண்டிருந்தாள். காவலர்கள் அவரை கூட்டிச் சென்றபோது அவள் தரையில் அமர்ந்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள். ஆனால் இந்த முறை அவை மகிழ்ச்சியின் கண்ணீர். 3 நாட்களுக்குப் பிறகு ராஜேஷ் அங்கிளுக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை. வழக்கு உறுதியாக இருந்தது. சிவானி விவாகரத்து வழங்கும் தொடர்ந்தாள். அந்த மாலை அவள் என் அறைக்கு வந்தாள். கையில் எனக்காக சூடான குலோப் ஜாம் பெட்டி இருந்தது. கரண், இன்னைக்கு நானே உனக்காக இதை செஞ்சேன் என்றான். நான் அவளிடம் கேட்டேன், இப்போது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். சிவானி என் கண்களை பார்த்து, 5 வருடமாக என்னால் செய்ய முடியாத வேலையை நீ ஒரு வாரத்தில் செய்துவிட்டாய். நான் சுதந்திரமாக இருக்கிறேன். கரண் நிஜமாகவே சுதந்திரம் என்றாள். பிறகு அவள் எனக்கு நன்றி சொன்னாள். இந்த முறை அவள் ஒரு தாயைப் போல, நீ என் மகன், நீ சிறந்த நண்பனும் கூட என்றாள். அதன் பிறகு அவளது வாழ்க்கை முற்றிலும் வேறுபட்டது. சிவானி மாடியின் முழு தளத்தையும் தானே வைத்துக் கொண்டாள். கீழ்த்தளத்தை எனக்கே வாடகைக்கு இருக்க அனுமதித்தாள். ஆனால் இப்போது வாடகை வாங்குவதில்லை. இது என் வீடு, நீ என் குடும்பத்தில் ஒருவன் என்று கூறுவாள். காலையில் அவள் எனக்காக டிஃபன் செய்வாள். நான் கல்லூரியிலிருந்து வந்தால் அவளுக்காக பூக்கள் மட்டும் சாக்லேட் வாங்கி வருவேன். மாலையில் நாங்கள் இருவரும் மொட்டை மாடியில் அமர்வோம். பழைய பாடல்கள் கேட்போம். அவள் பழைய காதல் பாடல்களை போடுவாள். நான் புதிய பாடல்களை போடுவேன். சில சமயங்களில் சிரித்துக் கொண்டே ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வோம். ஒரு நாள் அவள் என்னிடம், கரண், நீ என்ஜினியர் ஆனதும், உன்னுடைய முதல் வேலை சம்பளத்தை வாங்கியதும் முதல் பார்ட்டியை எனக்காக வை என்று சொல்வாள். நான் நிச்சயமாக, நான் நல்ல வேலைக்கு போனதுக்கு அப்புறம் உனக்கும் ஒரு குடிக்காத நல்ல மனுஷனை பார்த்துதான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் என்றேன். அவளும் சிரித்தாள். இனி கல்யாணம் வேண்டாம், நான் உன்னைய மட்டும் பார்த்துக் கொள்வேன், ஒரு நண்பனைப் போல என்றாள். இனி என் வாழ்க்கையில் என் நண்பன் நீ மட்டும் எனக்கு போதும் என்றால் இன்று நான் திரும்பி பார்க்கும்போது அந்த பழைய 2 மாடி வீடு, சிவானியை முதலில் பார்த்த அந்த சிகப்பு நிற ரோஜா பூ போட்ட சேலை நெற்றியில் இருந்த வட்டப்பொட்டு, அந்த அழுத கண்கள், பிறகு அந்த சிரித்த முகம் என எல்லாமே ஒரு கனவு போல தோன்றுகிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், சிவானி இன்று மகிழ்ச்சியாக இருக்கிறாள். நானும் கூட அவளுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்றாலும் சில சமயங்களில் வாழ்க்கையில் ஒரு உண்மையான நண்பன் கிடைத்தால் எல்லா வேதனைகளையும் மகிழ்ச்சியாக தோன்ற ஆரம்பிக்கும். சிவானியின் கரணும் இன்று அதே வீட்டில் வசிக்கிறார்கள். ஒன்றாக இணைந்து சந்தோஷமாக இருக்கிறார்கள். அவளுடைய மேல் வீட்டுல வச்ச கரண் கீழ் வீட்டுல நண்பர்களாக, குடும்பமாக எப்போதும் இருக்கிறார்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.